விவசாயிகளின் பேராயுதமாக இருக்கும் விதையின் அறிவு தற்சார்பு சந்தையை இழந்ததால் அவர்களின் கதை என்னவாகும்? விவசாயிகளின் மத்தியில் எழுந்திருக்கும் அச்சம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விதை என்பது வெறும் வேளாண் இடுபொருள் அல்ல, இயற்கை கொடுத்த பேராயுதம். நமது உணவுக்கான ஒரு கருப்பொருள். நமது உணவின் உயிர் மூச்சாகவும் விவசாயிகளின் பொதுச் சொத்தாகவும் இருக்கும் விதைகளை முற்றிலும் அபகரிக்கும் நோக்கில் வரைவு விதை சட்ட மசோதா 2025 உள்ளதாக அச்சுறுத்தல் எழுந்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்த வரைவு மசோதாவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தாளாண்மை உழவர் இயக்கமும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பும் இணைந்து விதை சட்ட மசோதாவும் உழவர் உரிமையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தியது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய முன்னோடி இயற்கை விவசாயி அரச்சலூர் செல்வம், நமக்கான விதையறிவு என்பது மிகப்பெரியது, ஆனால் அதைதான் நாம் இழந்து நிற்கிறோம் என்று கூறினார். விதையை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்க முடியும். விதையை நான் விவசாயி எனக்கு ஒரு வருவாய் தரக்கூடியதாக அல்லது என் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் உணவு தரக்கூடியதாக பார்த்துருவேன். அதில் ஒரு வருவாய் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கெல்லாம் விதை என்ன? நீங்கள்லாம் ஏன் விதையை பற்றி பேசணும்? அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். விதை என் நிலத்தில் போடக்கூடிய முதல் பொருள். ஆனால் இறுதி பொருள் எங்கே அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டில் இருக்கிற சாப்பாடு. அப்போ விதை ஏதோ விவசாயியோட பிரச்சனை, விவசாயியை பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கலேன், கடைசியில் எங்கே வரும் அப்படின்னா அது உங்கள் இடத்துல நிற்கும். அது அப்போ விதை அப்படிங்கிறது வெறும் விவசாயத்துக்கான பொருள் மட்டும் கிடையாது, உணவுக்கான ஒரு பொருள் மட்டும் கிடையாது. விதை என்பது ஒரு அரசியல். நாம் விதையை இன்னைக்கு நம்ம விவசாயிகள் விதையை இழந்துட்டு வணிக நிறுவனங்கள்கிட்ட விதையை கேட்கக்கூடிய அவலத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நிறைய விளையும்னு சொன்னால் ஆகா விளைஞ்சதுன்னா இந்த ஒரு சின்ன நகைக்கடனை கட்டலாமென்ட்டு அதை போய் உடனே வாங்கி போட்டு தன்னுடைய விதை இழந்த நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்க எல்லா வகையான உணவு பயிருடைய விதைகளையும் உருவாக்கியவர்கள் விவசாயிகளை ஒழிய எந்த ஒரு விஞ்ஞானியும் கிடையாது. என்னைக்கு விதை பெண்கள் கையிலிருந்து ஆண்கள் கைக்கு போச்சோ பசுமை புரட்சிக்கு பிறகு விவசாயம் செதஞ்சு போச்சு. ஆண் விவசாயியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பணம் மட்டும்தான். ஆனால் பெண் விவசாயிக்கு தான் தெரியும் அது ஒரு உயிர் என்பது. விதை சந்தையை முற்றிலும் கைப்பற்ற துடிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்பதையும் அவர்களே தீர்மானிப்பார்கள் என்று எச்சரிக்கிறார் வேளாண் வல்லுநர் பாமையன். ஒரு கமாடிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸ் தான் இந்த போக்கு போனால் நிச்சயமாக நம்முடைய உணவு சந்தையை தீர்மானிப்பாங்க அவங்க. அதாவது நம்ம நினைக்கிற விதைனா விவசாயம் சம்மந்தப்பட்டதுங்க, அப்படி இல்லை. விவசாயிகளையும் தாண்டி நம்முடைய உணவு இறையாண்மைக்கான சமாச்சாரம் அது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதை நம்முடைய சூழலிருந்து அகற்றப்படுமையானால் அந்த உணவு நம்மகிட்ட அகற்றப்பட்ட மாதிரி ஃபுட் சாவர்னிட்டின்னு சொல்லும் இல்லையா, அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு தீர்மானிக்கிறது ஒரு கம்பெனியாக இருப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் எந்தவித கவலையும் இல்லாமல் நாம் நகர்ந்து சென்றோம் என்றால் அது நாம் செய்த மிகப்பெரிய சமூக குற்றமாகும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். விதை என்பது வணிக பண்டம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம் என்கிறார் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் கார்த்திகேய சிவசேனாபதி. எப்படி இப்ப சீட் இன்ஸ்பெக்டர் சொல்லி இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்களே, சீட் இன்ஸ்பெக்டர் யாரு? நம்ம விதை பார்த்து நம்ம வீட்டுல நம்மளுடைய தொம்பையில நம்ம என்ன விதை வச்சிருக்கிறோம் முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு என்பதே நமக்கு தெரியும். அதாவது இந்திய நாடு என்பது ஒரு 75 வருடங்களான ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். சிந்துவெளி நாகரிகத்தில் 4500 வருடங்களுக்கு முன்பு கத்திரிக்காயில குழம்பு சாப்பிட்டோம்னு சொல்லி ஆவணம் பண்ணி ரெக்கார்டை கொடுத்திருக்கிறாங்க. ஐசிஏஆர் கொடுத்திருக்காங்க. அதுல கத்திரிக்காய் குழம்பு 4500 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியர்கள் கத்திரிக்காயில குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்க அன்னைக்கே கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டது நமக்கு 75 வருடங்கள் ஆன ஒரு நாடு, அதுவும் இந்த அரசு இவங்க என்ன முடிவு பண்றது? வரைவு விதை சட்ட மசோதா 2025 இருக்கும் ஆபத்தின் மைய புள்ளியே ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு விதை கொடுக்கிறார் என்றால் அதை வியாபாரமாக கருதி விதைப்பதிவை கட்டாயமாக்கும் புதிய விதை மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் வெற்றி செல்வன் வலியுறுத்தியுள்ளார். இப்ப இந்த சீட் பில்ல என்ன முக்கியமான ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எல்லா விதைகளும் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது இன்க்ளூடிங் ஃபார்மர்ஸ் வெரைட்டிஸ். விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பொது சொத்தாக இருக்கக்கூடிய விதைகளையும் இந்த சட்டத்தின் கீழாக கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்து முன்னாடி 2 நாள் பேசியிருக்கோம், மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னா இது ஃபார்மர் சீடுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை. ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு
இலவசமா கொடுக்காம ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தாருன்னு வைங்களேன், அது வியாபாரமாக கருதப்படுது சட்டத்தின் கீழாக. அப்போ நீங்க கண்டிப்பாக அந்த விதையை பதிவு செய்த பின்பாக தான் விற்பனை செய்ய முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விதை மசோதா 2025க்கு எதிராக தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். 1966ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த விதைச் சட்டம் வர்த்தக ரீதியான விதைகளை மட்டுமே கட்டுப்படுத்தியது. விவசாயிகளின் பாரம்பரிய விதை உரிமைகளிலும் விதை பகிர்விலும் அந்த சட்டம் தலையிடவில்லை. ஆனால் புதிய விதை மசோதா 2025 முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. விதை என்பதை ஒரு சமூக சொத்தாக பார்க்காமல் கார்ப்பரேட் நிறுவனங்களின் விற்பனை பண்டமாக மட்டுமே இந்த புதிய விதை மசோதா பார்க்கிறது. அனைத்து விதைகளையும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற விதிமுறை பாரம்பரிய நாட்டு ரகங்களை விவசாயிகளிடம் இருந்து அந்நியப்படுத்தி சந்தையிலிருந்து அகற்றி அழித்துவிடும் என்று அச்சம் எழுந்துள்ளது. விவசாயிகளின் விதை உரிமையை பறித்து அவர்களை கம்பெனி விதைகளுக்காக கையேந்த வைக்க துடிப்பதே அரசு அதிகார ஆணவத்தில் உச்சம். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.